இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜெபங்கலந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று ஞாயிற்றுக்கிழமை, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு. நீங்களே என் சாட்சிகள், உள்ளம் கலங்க வேண்டாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் இறைவன் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து முதலில் நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே என்று கூறுவோம். ஏனென்றால் கடந்த வாரத்தில் நம் தேவன் நம்மோடு உடனிருந்து நமக்கு பலவித நன்மைகளை செய்திருக்கின்றார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று கூறுவோம். ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, சோதனையிலிருந்து, வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, நஷ்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, நோய் நொடியிலிருந்தும், இழிவிலிருந்து, இன்னல்களிலிருந்தும், இடர்பாடுகளிலிருந்தும், கடன் சுமையிலிருந்தும், கொடுக்கல் வாங்கலிலிருந்தும் நாம் ஒவ்வொருவரையும் கண்மனை போல பாதுகாத்து வழிநடத்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த வாரம் மிக மிக முக்கியமான வாரம். இந்த வாரத்தில் தான் வருகின்ற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வாரம் வருகின்ற 19ஆம் தேதி மிக முக்கியமான நாள். ஏனென்றால் நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய, நாம் வாக்களிக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்கின்றோம். மிகவும் முக்கியமான பொறுப்பு. தவறாமல் தமிழகத்தில் எங்கு ஓட்டுரிமை இருந்தாலும் 19ஆம் தேதி சென்று வாக்களிக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய இறை அரசை இந்த வாக்களித்தல் மூலமாக நாம் நிறுவ வேண்டும். சமத்துவம், சகோதரத்துவம், எல்லோருக்கும் எல்லாம் சரிநிகராக, பாகுபாடு அற்று, ஏற்றத்தாழ்வு அற்ற அந்த சமூகத்தை படைப்பதே நம் தேவனுடைய இறை அரசு. அப்படிப்பட்ட இறை அரசு மலர நாம் தவறாமல் ஓட்டளிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நல்ல தலைவர்களை, உங்களுக்கு பிடித்தமான நல்ல தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய கடமையில் நாம் அத்தனை பேரும் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமிக்க இந்த வாரத்தை நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த அருமையான நாளில் நீங்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று இந்த நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நீங்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கக்கூடாது. சாட்சிய வாழ்வு என்பது தைரியமான வாழ்வு என்பதே இந்த நாளுடைய மறையினுடைய ரத்தின சுருக்கம். இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்படுவார்களா என்பது புரியாத புதிராக இருந்தாலும் நம் தேவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் உண்மை. இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்த கடவுள் இந்த நாளிலே எமௌஸ் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து, அந்த சீடர்கள் சென்று மற்ற சீடர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார்கள். இப்படி நாங்கள் எமௌஸ் செல்கின்ற பாதையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தோம் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற போது சீடர்களுக்கு மத்தியிலே நம் தேவன் உயிர்த்த கடவுள் அவர்கள் முன் தோன்றி, ஏன் ஐயம் கொள்கின்றீர்கள்? ஏன் கலக்கம் கொள்கின்றீர்கள்? இதோ என்னை பாருங்கள், என்னுடைய கைகளை பாருங்கள், என் காயங்களை பாருங்கள். நான் தான். ஆவிகளுக்கு எலும்பு இருக்காது, ஆனால் நான் உங்களோடு இருந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்று ஐயத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். நாம் நிறைய நேரங்களில் கலங்கி போய் இருக்கின்றோம், துயரத்தில் இருக்கின்றோம், நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம். எனக்கு நடக்குமா? எனக்கு இது சாத்தியமா? என்னுடைய பிரச்சனை, என்னுடைய கடன் சுமை, அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த திருமண காரியங்கள், அல்லது குழந்தை செல்வம், அல்லது பலதரப்பட்ட வியாதியிலிருந்து
அல்லது பலதரப்பட்ட பிரச்சனை இருந்து, உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று ஒரு சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார், அழைப்பு விடுக்கின்றார். நான் உங்களோடு இருக்கின்ற போது உங்களுக்கு எப்படி இந்த கவலை வரும்? நான் உங்களோடு இருக்கின்ற போது உங்களுக்கு எப்படி இந்த துயரம் வரும்? நான் உங்களோடு இருக்கின்ற போது உங்களுக்கு எல்லாம் நன்மைதானே நடக்கும். ஏன் விசுவாசமற்றவர்களாக இருக்கின்றீர்கள்? ஏன் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றீர்கள்? என் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் தான் உயிர்த்த கடவுள் என்று தன்னுடைய கைகளையும் காயங்களையும் சீடர்களுக்கு அவர் காண்பிக்கின்றார். அதே ஆண்டவர் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார், கலக்கம் கொள்ளாதே. பயம் உன்னை வாட்டிவிடும், பயம் உன்னை மாற்றிவிடும், பயம் உன்னை வெற்றி கொள்ள செய்யாது, பயம் உன்னை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லாது, பயம் நீயாக வாழ வைக்காது என்பதை ஆண்டவர் இந்த நாளில் கலக்கம் கொள்ளாதே, பயப்படாதே, ஐயம் கொள்ளாதே என்று அன்று சீடர்களை பார்த்து கூறினார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்துதர் பணியில பேதுரு அருமையாக கூறுகிறார். ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோப்பா இருக்கட்டும், அத்தனை பெரும் சுட்டி காட்டிய ஒரே கடவுள் நம் தேவன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சாவுக்கு உள்ளாக்கினீர்கள், ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் அவரை கொன்றீர்கள், ஆனால் மற்ற இறைவாக்கினர்களைப் போல அவர் அல்ல, அவர் உயிர்த்த கடவுள், உயிருள்ள கடவுள், அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இரண்டாவது வாசகத்தில் 1 பேதுருவில் அருமையாக கூறப்படுகிறது, ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்தத்தால் நம்மை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். இனிமேல் நாம் பாவிகளாக வாழ தேவையில்லை, நாம் அத்தனை பேரும் நல்லவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அத்தனையும் அவர் மன்னித்து விட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கு இரண்டாவது வாசகத்துல மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பு. ஒரு முனிவரிடம் சென்று ஒரு இளைஞன் கேட்டானா, ஐயா, நிறைய பேர் பாவத்தில் வாழ்கிறார்கள், ஏன் ஒரு சில புனிதர்கள் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்கின்றார்கள், இதில் என்ன வேறுபாடு உண்டு பாவிக்கும் புனிதருக்கும் என்று கேட்டதற்கு அந்த முனிவர் கூறினாராம், ஆட்டுக்கும் பன்றிக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா என்று. ஆடு சாக்கடையில் விழுந்தவுடன் அது கத்துகிறது தன்னுடைய எஜமானை நோக்கி, ஆனால் பன்றியோ அதில் புரண்டு கிடக்கின்றது. இதோ புனிதர்கள் பாவம் செய்தாலும் ஆண்டவரை நோக்கி அழைக்கின்றார்கள், மனம் மாறுகிறார்கள், ஆனால் பாவிகளோ அந்த பன்றியை போல சாக்கடையில் உருண்டு கிடக்கின்றார்கள். நாம் ஆடுகளைப் போல வாழ வேண்டும் என்பதை முனிவர் எடுத்துக் கூறினார். பிரியமான சகோதர சோலே, இந்த அருமையான இனிமையான நாளில் சான்று பகர வேண்டும். எந்தெந்த இடத்தில் எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்தந்த இடத்தில் நாம் தேவன் உயிர்த்த கடவுளுக்கு சான்று பகர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு செய்தியாக மாற வேண்டும். பிரியமான சகோதர சொல்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இந்த உயிர்த்த கடவுள் இன்று ஐயம் கொள்ளாதே, எப்படிப்பட்ட சூழலில் நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ எனக்காக சான்று பகர், உலகமெல்லாம் சென்ற நற்செய்தியை பறைசாற்றுகள், நான் உங்களோடு உடனிருக்கின்றேன், நீங்கள் நன்மை நிறைந்தவர்கள். ஆனால் சாட்சிய வாழ்வு என்பது ஒரு சவாலுக்குரிய வாழ்வு. அது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களை பாதுகாப்பேன், பராமரிப்பேன், உங்களுக்காக நான் பேசுகிறேன், உங்களுக்காக ஆவியானவரை விட்டு செல்கின்றேன், அவர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்று உயிர்த்த கடவுள் இந்த நாளிலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளாக, சான்று பகருடைய பிள்ளைகளாக, சந்தேகமற்றவர்களாக, உயிர்த்த கடவுள் மேல் சந்தேகம் கொள்ளாத நபர்களாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது எல்லா நன்மைகளும் இந்த வாரத்துல சிறப்பான விதத்துல நடக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இணைந்து, ஆண்டவர் உயிர்த்து விட்டார், இனி நமக்கு என்ன கவலை, ஹல்லேலூயா என்ற பாடல் பாடி இந்த புதிய வாரத்தை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். துன்பமோ துயரமோ வேதனையோ பட்டினியோ எதுவும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து ஒருபோது நம்மை பிரிக்க முடியாது. நாம் ஆண்டவருக்கு எப்போதுமே சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக, எங்கு சென்றாலும் நல்லவர்களாக, நன்மை நிறைந்தவர்களாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.